ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து ஒரு ஹெல்த்தான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன ஹெல்த்தான பொருள்னா உளுந்து களி தான் செய்ய போகிறோம். அது எலும்புக்கும் நல்லது. அப்புறம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் உடம்பு நல்லது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் சாப்பிட்லாம். அது எல்லாருமே பொதுவாக சாப்பிட்றது. எலும்புக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்துக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றவங்க தான். இப்போ அதுமாரி தான் வீடியோ பார்க்க போகிறீங்க. இப்போ எப்படி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் உளுந்து வந்து நான் உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன். நீங்கள் முழுசாக ஃபுல்லாகவே தோல் இதாக இருக்கும் பாருங்க, அதனால எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பச்சரிசி ஒரு அஞ்சு ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். ஏலக்காய், அப்புறம் வந்து வெல்லம் ஒரு 1/2 கிலோ போல் வெல்லம் எடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்தப்பெல்லாம் எடுத்துக்கோங்க. உப்பு, நல்லெண்ணெய் தான் மெயின். நல்லெண்ணெய் தான் தேவை. அதை வந்து இப்போ வறுத்து நல்லா நுணுக்கிட்டு வருவோம். இப்போ வறுத்துப்போம். இதை உளுந்தும் பச்சரிசியும் வறுத்துக்கலாம். இப்போ உளுந்து சூடு வந்துட்டு இப்போ உளுந்தை போட்டுக்கலாம். சூடு வந்த பிறகு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு பச்சரிசியும் உளுந்தும் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். அது எப்படி அடிக்கணும் என்னன்னு சொல்கிறேன் நான். ஒன்றா அப்படியே பாயிண்டாக ஒன்றா சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கும் புரியும் சொல்கிறதும். இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துட்டு வந்துடுவோம். உளுந்து வந்து முழுசாக இருக்கும் பாருங்களா உளுந்து. அந்த உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் உடச்ச உளுந்து வச்சுட்டேன். ஏன்னா உடச்சிட்டேன், எல்லாமே உடச்சாச்சு. அதனால் உளுந்து வந்து உடச்ச உளுந்தாக எடுத்துருக்கேன். கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு, அந்த ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ஹெல்த்து இது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வறுத்தாச்சு. பாருங்க, நல்லா பொன்னிறமாக இருக்குது. நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து எடுத்துகிட்டு பச்சரிசி போட்டுக்கலாம். இப்போ வந்து பச்சரிசி ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கூட தான் இருக்குது. இதே நல்லா பொரி அரிசி மாரி நல்லா வறுத்துக்கலாம். நல்லா லைட்டாக வறுத்துட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பொரி அரிசி மாரி நல்லா வறுத்துடணும். அடி பிடிக்காமல் கையை எடுக்காமல் கிள்ளணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் கட்டுன்னு. ஏன்னா பச்சரிசி இல்லை, அதனால் டப்புன்னு அடி பிடிச்சிடும். பச்சரிசி தான் எடுத்துருக்கேன் நான். பச்சரிசி தான் எடுக்கணும். இதை வறுத்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 5 ஏலக்காய் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு சும்மா லைட்டாக பரட்டினாப்புலாம் வச்சுட்டு இறக்கிட வேண்டாம். பொரி அரிசி பொரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எடுத்து இறக்கிட்டு நிப்பாட்டி எடுத்து அரைப்பேன். இதிலே போட்டுக்கலாம். ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நான் 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து நிறையா எடுத்துக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் தான், ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் மட்டும் பச்சரிசி சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது வந்து பச்சரிசியாக இருக்கும். அதுக்காக தான். இதிலே ஏலக்காய் போட்டு வறுத்து இது பண்ணிட்டேன். இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் நைஸாகவும் கொஞ்சம் ரொம்ப கொரன்னு இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக அரைச்சி நல்லா ஒரு பாத்திரத்தை போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் எப்படின்னா கையில் வச்சா மாவு லைட்டாக கையில் ஒட்டணும். அது மாவை பொதுவாகவே ஒட்டும். அப்படியே கையால் எடுத்துகிட்டு உதிரியாக பட்டினீங்கன்னா பொலன்னு கொட்டும். அதை மாதிரி இருக்கணும். கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெல்லம் வந்து கரைச்சி வச்சுக்கலாம்.
வெல்லம் வந்து பாவு பதோட தேவையில்ல, அந்த மிட்டாய் பதம்பாங்களா அதுக்கு தேவையில்ல. ஓரளவுக்கு வெல்லம் கரைஞ்சி அந்த வடிகட்டி மண்ணெலாம் போன பிறகு இது பண்ணிக்கலாம். அதே வந்து நீங்கள் வந்து கருப்பட்டி கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு அரை ரோட்டா தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா பாவு வெல்லம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறேன், ஒரு தண்ணி அந்த வெல்லம் முங்குற அளவுக்கு எடுத்துருக்கேன். நான் உருண்டை வெல்லம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி மாவு கரைச்சிக்கலாம். ஒரு அளவு மீடியமாக போட்டு கரைச்சி போட்டு இது பண்ணிக்கலாம். இதால் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம 2லேருந்து 2.5 அரை தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரமாக கூட எடுத்து நீங்கள் கரைச்சிக்கலாம். நான் சரி தண்ணி ஊற்றி இது பண்ணி விட்டேன், அப்புறம் மறுபடியும் ஒரு பாத்திரத்தை இது பண்ணுமேன்ட்டு அதிலேயே கரைச்சி வச்சுட்டேன். ரொம்ப உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கரைச்சா கூட போதும். ரொம்ப அதுக்குன்னு கரைக்க வேணாம். கொஞ்சம் அரைச்சி கூட நீங்கள் பொடி பண்ணிவிட்டு மாவை அந்த உளுந்தும் பச்சரிசியும் வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். எல்லாருக்குமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே, எல்லா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்கள் தான் சாப்பிட்றோம், நீங்கள் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இல்லை. வயசானவங்களுக்கெல்லாம் நிறையாவே கொடுக்கலாம். இது நல்லாவே சாப்பிட்லாம். அவங்களும் செஞ்சா நல்லா எலும்புலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு லைட்டாக இந்த இதுக்காக மாவுக்கு தகுந்தாப்புல உப்பு போட்டுக்கணும். நீங்கள் வெல்லம் போட்டு அதுக்கு ஒரு தனியாக உப்பு போடக்கூடாது. இதிலே போட்டு நம்ம மொத்தமாக உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும். இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதுலேருந்து கலந்து வச்சு கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் நம்ம எவ்வளோ இதுன்னு தெரியும். ஒரே எம்ட்டாக ஊற்றிட்டோம்னா தண்ணியாக போயிடுச்சுன்னா, ரொம்ப தண்ணியாக போயிட்டுன்னா லேட்டாகும். அடுப்பில் வச்சு கிண்டுறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். பார்த்து நம்ம மீடியமாக பார்த்து கரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து நல்லா கரைச்சிட்டேன். நல்லா கையை வச்சு கிண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஃபுல்லாகவே கட்டி போட்டு நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து கையை வச்சு நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு போடக்கூடாது. ஏன்னா ஸ்வீட் இருக்கலாம், அந்த வெல்லத்தில் கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கையை வச்சு கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நல்லா கையை வச்சு கிண்டிட்டு மறுபடியும் ஸ்பூனை வச்சு நான் கிண்டியிருக்கிறேன். அது நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோமா, அதனால் அந்த ஒரு மாதிரி கையை வச்சு கிண்டினோம்னா ஒரு மாதிரி டேஸ்ட்டு இதாக கையெல்லாம் இருக்கும். ஒரு தேவையான அளவு ஒரு சிட்டிகை உப்பு இதுக்கு இந்த மாவுக்கு தகுந்தாப்புல உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 5லேருந்து ஒரு ஸ்பூன் 5 ஸ்பூன் ஊற்றலாம். 4லேருந்து 5 ஸ்பூன் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிண்டும் போது வந்து மாவில் தண்ணி ஊற்றுறோம். அந்த தண்ணி ஊற்றுறப்ப நல்லா ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் மாவில் தண்ணி ஊற்றிட்டு நல்லெண்ணெய் கடைசியாக ஊற்றுறது. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். அது இந்தன்னா தண்ணி கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் நீங்கள் வேணால் நான் கெட்டியாக வச்சுருக்கேன்னு நீங்கள் வேணால் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கூட வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடி அடுப்பில் வச்சு ரொம்ப நேரம் கிண்டுற மாதிரி இருக்கும். கை அசந்து போயிடும், கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக இதேமாரி கிண்டினா சீக்கிரம் நம்ம அல்வா பதத்துக்கு வந்துடும். அதனால் சீக்கிரம் கிண்டிடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது பண்ணி வச்சு கிண்டிக்கலாம். இப்போ தண்ணி மேலே வச்சுருக்கேன். நல்லா சுற்றி பபிள்ஸ் வரட்டும். பபிள்ஸ் வந்த பிறகு நம்ம கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதுமாரி கொதிக்கணும். நல்லா சுற்றி மேலே கொதித்து வருது பாருங்கள். இப்போ கொதிச்சோன பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உடனே வந்து இதாகிடும். அது வந்து தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து கொடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக நம்ம கிண்டணும். அடி பிடிக்காமல் கிண்டணும். உப்புலாம் ஆட் பண்ணியாச்சு. ஒன்றும் ஆட் பண்ண வேணாம். கடைசியாக மட்டும் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அது அவ்வளவும் நல்லது உடம்புக்கு. நல்லெண்ணெய் கடைசியாக சேர்த்துக்கணும். இப்போ வந்து இது அடி சேர்த்துக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னன்ட்டு. இது ஆல்ரெடி எல்லாம் தெரியும், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நல்லா சுண்டிட்டு பாருங்கள். இப்போ வந்து நல்லா அந்த இது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து வடிகட்டி பாவு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்புல பாவு ஊற்றிக்கிங்க.
நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிறது தான் நல்லது. ஏன்னா மண் கல் இருக்கும், அதனால் வடிகட்டியை பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கிண்டி விடணும். நல்லா இதே கிண்டி விட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா கரெக்டாக நல்லாயிருக்கும். ஏலக்காய்லாம் போட்டாச்சு, அதனால் ஏலக்காய்லாம் தென்படாது வாயில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஃபுல்லாக எப்படி இருக்குது. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா திரண்டு வருது பாருங்கள். அல்வா மாரி வருது பாருங்கள். அப்படியே திரண்டு நல்லா இதை மாரி வரும். இவ்வளோ தான் பக்குவம். இதேமாரி செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அரை ஸ்பூன், கொஞ்சோண்டு அரை ஸ்பூன், அவ்வளோதான். இதுக்கு மேலே வேண்டாம் நல்லெண்ணெய். ஏன்னா முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நம்ம ஊற்றினோம்னா ரொம்ப திகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெஷ் நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நல்லா சூப்பராக நல்லா திரண்டு வருது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்ட அளவு அந்த இதெல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா ஓரளவு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ரொம்ப இதாக இருக்கும், வெந்து போய் ரொம்ப இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நமக்கு ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.